இங்க இந்த சின்ன பொண்ணு கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கப்போ ஒரு பால் பட்டு அவளோட ஃபேஸ் தனியா கலந்து விழுது. உடனே அந்த பொண்ணு அந்த ஃபேஸ் எடுத்து முகத்துல மாட்டிக்கிறா. அங்க சுத்தி உள்ள பசங்க அது ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு அவளோட ஃபேஸ செக் பண்ணி பாக்குறா. அது ரொம்ப லூசா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து சாப்பிடறப்ப கூட ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பிடுறா. அவ ஃப்ரெண்ட் அவகிட்ட விளையாட்ட வந்து இடிக்கிறப்ப கூட அவளோட ஃபேஸ் அவ பிடிச்சிக்கிறா. ஸ்கூல்ல போய் லெசனை கூட அவளால சரியா கவனிக்க முடியல. ஏன்னா அவ கீழே குடிச்சு அவளோட ஃபேஸ் கீழே விழுந்துருமோன்னு பயந்துடுறா. இதெல்லாம் நினைச்சு அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாம நேரா ஒரு கடற்கரைக்கு போறா. அங்க உட்கார்ந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தூரத்துல ஒரு ஆளு கருப்பு ட்ரெஸ் போட்டு அவளையும் பாத்துட்டு இருக்கா. அவ கொஞ்ச தூரம் ஓடுற போய் கீழே விழுந்துடுறா. உடனே அவளை ஒருத்தவங்க தூக்க வர்றாங்க. அது யாருன்னா அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு வருதான். உடனே அவரோட கையை தட்டி விட்டு அவ வேகமா வீட்டுக்கு ஓடி போறா. இப்போ நைட் அவ தூங்கிட்டு இருக்க போவல யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த பெரியவர் தான் முன்னாடி நிக்கிறாரு. அவர் கையில ஒரு உளி மாதிரி வச்சு அவ முகத்தை உடைக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அவ கத்திக்கிட்டே எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கனவா இருக்கு. பக்கத்துல அவங்க அம்மா இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு தூங்குறா. இப்ப மறுபடியும் அந்த பெரியவர் அங்க வராரு. அவர் கையில வச்சிருக்க கத்திய வச்சு அவரோட முகத்தை ஓபன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு ரோபோட்டா இருப்பா. அவ ஃபேஸ் லூசா இருக்கதால அவங்க அம்மா வர வச்சு டைப் பண்ண சொல்லிருப்பாங்க. அவர் அவளோட ஃபேஸை டைப் பண்ணிட்டு அவளோட பேட் மெமரியில எரேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப அந்த பேட் மெமரி எல்லாம் போனதால அடுத்த நாள் அவ ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட எப்பவும் போல ஜாலியா இருக்கா.